ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னடா இதை எடுத்து வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து முடவன் நாட்டுக்காலுங்க. இது வந்து 4000 நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த கிழங்குல இருக்கான். அதாங்க அந்த கிழங்கை பற்றி சரி போடுவோன்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். இது நான் வந்து மலைப்பகுதியில் தான் இது அதிகமாக இருக்கும். நம்ம ஊர் சைடில் அது கிடைக்காது. மலைப்பகுதிக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து கேளுங்க, இந்த மாதிரி முடவன் நாட்டுக்கால் இருக்குமா அப்படின்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா கடைகள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அந்த கிழங்கு கம்மி ரேட்டு தான், கேட்டு பாருங்கள். இதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு முறையாவது நீங்கள் வந்து சூப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து அசைவ ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து சூப்பு எப்படின்னா ஆட்டுக்கால் மாதிரியே தாங்க இருக்கும், ஆனால் சூப்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வாங்கிட்டு வந்துட்டு இதை பற்றி கிழங்கை பற்றி தெரியாமல் நான் வந்து வெளியே வச்சிட்டேன். சில பேர் சொல்கிறாங்க 1 வருஷமாக இருந்தாலும் கெட்டு போகாது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு சைடு வந்து வெயில் அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக கெட்டு போயிடும். அந்த சைடு வந்து கூலிங்காக இருக்கிறதுனால, மலைப்பகுதியெலாம் கூலிங்காக இருக்கிறதுனால அது வந்து கெட்டு போகாமல் 1 வருஷமாக எத்தனை வருஷமாக இருந்தாலும் கெட்டு போகாது. அதனால் நான் வாங்கிட்டு வந்து இங்கே வெளியே வைக்கவும் என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கருப்பாகிருச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லாயிருக்கு, உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுவள்ளி கிழங்கு பழைய கிழங்கு வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ளே வந்து கருப்பாகிடுது. அதனால் அதை நான் தூக்கி போட்டேன். நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து கூட ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தேவைப்படுறப்ப நீங்கள் வந்து சூப்பு போட்டு, ஏன்னா அது கூலிங்கான உள்ள இடத்துல தான் அது இருந்தால் நல்லாயிருக்கு. ஃப்ரிட்ஜில் போட்டு நீங்கள் வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து சூப்பு போட்டு சாப்பிட்லாம். இப்போ இந்த கிழங்கு நான் எங்கே எடுத்திருந்தேன்னா கெபி ஃபாரஸ்ட்டு போயிருந்தேங்க. அப்போ வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிருந்தோமா. போனால் அங்கே வந்து என் மாமியார்னு சொன்னாங்க, இதுதான் முடவ நாட்டுக்கால் செடி, வா பார்ப்போம் அப்படின்னாங்க. சரின்னு போட்டால் பெரிய மரமாக இருந்துச்சுங்க. மரத்தை மேலே பார்த்துக்கிட்டு கீழே போட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வெட்டி வெட்டி போட்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிழங்கு கீழே கிடக்கு. அதோட சரின்னு சொல்லிட்டு அந்த கிழங்கு நாங்கள் வந்து கீழே கிடக்க அதை பூரா எடுத்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் இதுதான் அந்த மரம். அப்படியே அந்த மரத்தில் ஒட்டி ஒட்டி இருக்குது அந்த கிழங்கு. இவ்வளோ கிழங்கை வெட்டி போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வரப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க, இது எதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம், இது வந்து முடவ நாட்டுக்கால் தான், இதை வந்து சூப்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது, உடம்புக்கு நோய்கள்லாம் குணமாகுதான், மூட்டு வலி கை கால் வலி இந்த மாதிரி உள்ள நோய்கள்லாம் குணமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதோட சரி நாங்களும் செஞ்சு பார்க்குறோம் அப்படின்ட்டு அவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க, இந்த கிழங்கு என்ன செய்வீங்கிற மாதிரி. நம்மளாக இருந்தாலும் அந்த கிழங்கு இங்கே விட மாட்டோம். இன்னும் அவ்வளோ கிழங்கு கிடந்துச்சு. சரி போதும், ஒரே இதில் நம்ம அள்ளிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 கிழங்கு கிட்ட அள்ளிட்டு வந்தோம். அப்புறம் என் மாமியா வந்து எனக்கு 2 கிழங்கு கொடுத்துட்டு அவங்க வந்து பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த கிழங்கு நம்ம இன்றைக்கி எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிழங்கு நான் எடுத்தேன். இன்றைக்கி தான் நான் வந்து இந்த கிழங்கு வந்து சூப்பு வைக்கலான்னு இருக்கேன். சூப்பு வச்சு 2 நாளைக்குள்ள நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். பெரிய வீடியோ நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஷார்ட் நிறையா போட்டிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சமையல் போடுங்க, அந்த சமையல் போடுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எனக்கு தெரியும், சரி நம்மளோட சப்ஸ்கிரைப்லாம் நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் நம்மளுக்கு வந்து வீடியோ போட தோணும். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான். அந்த கிழங்கு எங்கே இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது, மட்டன் மாதிரி மட்டன் சூப்பு மாதிரி இருக்கா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க.